வணக்கம் பிரதர். வணக்கம். ஆக்சுவலாக நேற்றுக்கு ஒரு 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 வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம் யூடியூப்பில். அதாவது என்னென்னா, வாட் எவர் அது ப்ளஸ் ஆர் மைனஸ், நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், நம்ம அவரை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதாவது ஜேர்னலிஸ்ட் சவுக்கு சங்கரும் குழந்தைகளும் அப்படி கூட பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு ஃபேன்ஸ் மீட் வந்து நேற்றுக்கு வந்து நடத்தியிருந்தோம். ஆமாம் ஆமாம். இந்த பக்கம் நான் அவர்கிட்ட ஒரு விஷயத்தில் மட்டும் உடன்படுறேன். எதுலன்னா, திமுகங்கிற ஒரு கட்சியை எந்த ஒரு எப்படி சொல்றது, பயமும் இன்றி துணிஞ்சி அடிக்கிறதுல, அதிகாரிகளை கேள்வி கேட்குற இடத்துலையும். ஏன்னா காரணம் என்ன, எல்லாரும் பேசுவாங்க, அதிகாரிகளை மட்டும் கேள்வி கேட்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த ஆட்சியாளர்கள் வந்து என்னைக்குனாலும் மாறிட்டே இருப்பாங்க. தேர் பி இன் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் மாதிரி மாறிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் வந்து அதிகாரிகள் வந்து அப்படி கிடையாது. ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா எய்தர் கன்னியாகுமரியில இருக்கலாம், திருநெல்வேலியில இருக்கலாம், கோயம்புத்தூர் எங்கனாலும் இருக்கலாம், தமிழ்நாட்டுக்குள்ளே இருப்பாங்க. எந்த ஆளுங்கட்சியா வருதோ அவங்களுக்கு சரணடைஞ்சு வாழ்ந்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பட்சத்தில் நம்ம எதிர்க்கிறது யாரை? அவர் எதிர்க்கிறது யார்? திமுகவை. ஸோ ஆளுங்கட்சியாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எதிர்த்தது யாரை? அதிமுகவை. அவங்களும் ஆளுங்கட்சியாக இருந்தாங்க. ஸோ அந்த 10 years எதிர்த்தது ஏடிஎம்கேவை, இந்த 5 years எதிர்த்தது திமுகவை. ஸோ ஆளுங்கட்சி எதிர்க்கும் போது அதிகாரிகளும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருப்பாங்க. ஸோ அவங்களையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு துணிச்சல், எய்தர் வாட் எவர். அவருக்கு மேலே பல அக்யூசேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, குற்றச்சாட்டுகள் என்னென்னா, இவர் ஒரு புரோக்கரு, இவர் வந்து பணம் வாங்கிட்டு யாருனாலும் பேசுவார். ஆக்சுவலாக நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, புரோக்கர் பணம் வாங்கிட்டு பேசுறதை தாண்டி அது துணிஞ்சு செய்யறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல. அதான் ஹையர் த ரிஸ்க் ஹையர் த பெயின் நினைக்கிறேன். அது கூட இருக்கலாம். ஹையர் த ரிஸ்க் ஹையர் த பெயின்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது மக்களுக்கு நத்திங் இஸ் ஃப்ரீ. அதாவது என்னன்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு ஃப்ரீ கிடையாது. ஹி இஸ் கெட்டிங் பெய்ட் அண்ட் ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு தைரியத்துக்கு தான் அந்த தைரியத்தை தான் நான் பாராட்டுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் பேசக்கூடிய விஷயத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% உண்மையா இருந்தாலும் 20% பொய்யை கலந்து பேசுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது 80% உண்மை வந்து அதை டாமினேட் பண்ணதில்லை. அந்த உண்மை பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ அந்த தைரியத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும். நம்மளால பேச முடியாது. அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றாருல, அது ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்கில்னே சொல்லிக்கலாம். அந்த ஸ்கில்லுக்கு ஹி இஸ் கெட்டிங் பெய்ட். ஆமாம், அந்த ஸ்கில்லுக்கு தான் அவருக்கு. நான் வாங்கலன்னு சொல்லல, சவுக் சங்கர் காசு வாங்கலன்னு சொல்லல. சவுக் சங்கர் வந்து பே வாங்குறாங்க, புனிதர்லாம் கெட்டவர்னு சொல்ல வரல அவர். ஆனா உண்மையை சொல்றாரு. ஒரு ஜால்ரா அடிக்கிற விஷயத்துல ஜால்ரா அடிக்கிறாரு. நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, எந்தெந்த விஷயத்துல என்ன ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறார். கள்ளக்குறிச்சி விஷயத்துல, சாரி, இந்த ஸ்ரீமதி பொண்ணோட அந்த விஷயத்துல என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு, ஸ்டெர்லைட்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல என்ன ஸ்டாண்ட் எடுத்தாருங்கிறது நமக்கு தெரியும். இப்போ சமீபத்துல விஜய் ஃபர்ஸ்ட் அடிச்சாரு, அடுத்தது விஜய் ஆதரிச்சிட்டு இருக்காரு. இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா இந்த ஸ்டாண்டு, டபுள் ஸ்டாண்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்னதான் பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே ஹூம் ஹி இஸ் கொஸ்டினிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஆளுங்கட்சி அதிகாரிகள். ஸோ இதை வந்து நம்மளுக்கு மக்களுக்கு எப்படி தோணுதுன்னா, எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, சரி காசை வாங்கினாலும் தைரியமா பேசுறாரு. சரி, நான் 10 லட்சம் வாங்கிட்டேன், என் உயிர் போயிடுச்சுன்னா 10 லட்சம் பெருசா, இது உயிர் பெருசா? உயிர் தான். அப்போ அது துணிஞ்சு பண்றதுக்கு, உயிரையும் விடுறதுக்கு, துணிஞ்சு பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை பாராட்டி ஆகணும். ஸோ அதை வந்து நேற்றுக்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் மாதிரி அவருக்கு பேய்க்கு அவர் சும்மா இல்லை, நான் நிறைய அடி வாங்கி இருக்கிறாரு. அந்த இதுதான் நல்ல மெச்சூரிட்டி கூட நல்ல அடி வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் இப்போ எனக்கு 24 வயசு, உங்களுக்கு ஒரு 28 வயசு ஆகுதுன்னு முன்னாலே சமூக ஆர்வலர் இப்போதான் நம்ம வந்து ஒரு 1-2 ஆண்டுகளா அவர் வெளியே தெரியுது. அவரை பேசிட்டு இருக்கோம். நம்ம அவரை இன்னைக்கு தான் நம்மளும் அவரை பார்க்குறோம். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் மினிமம் 5 to 6 years நம்ம பார்க்கலாம். ஆனால் அவர் இந்த எப்போனா 2010-11 காலகட்டத்திலே பேசிட்டு இருக்காரு. எதுலன்னா, இந்த சவுக்கு மீடியா, சவுக்கு ஜார்னல் சொல்லிட்டு ஒரு பத்திரிகையில் எழுதுறது, அதை தாண்டி மக்களுக்கு அப்போவே பேசுறது, வழக்கில் போய் சீக்கிறது, ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது, போலீஸ்காரங்க அடிச்சு துவைச்சு போடுறது. கரெக்ட். அது வந்து லாங் பீரியட்ல பண்ணனால இஸ் கெட்டிங் ஹையர் பே அண்ட் ஹையர் எக்ஸ்பீரியன்ஸ், மோர் எக்ஸ்பீரியன்ஸ் தென் தி அதர் ரிப்போர்ட்டர்ஸ். அதே இன்னொன்று, பல ரிப்போர்ட்டர்ஸ் செய்ய தவறுற விஷயத்த, செய்ய பயந்த விஷயத்த துணிஞ்சு செஞ்ச நபர் சவுக் சங்கர். ஏன்னா இவங்க எல்லாம் என்னடா இதை போய் எப்படியா பேசுறது, ஆளுங்கட்சி நமக்கு பே பண்ண மாட்டாங்க, டிஏபிஆர்லேருந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவர் ஒரு நாரதர் தான். இல்லை, அதான் சொல்கிறேன், கொடுக்க மாட்டாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அவர் தான் அவங்கள ஆட்சியில் அமைக்க வச்சதும். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன். நம்ம எண்டாவது கேள்வி கேட்கறது யார? திமுக கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்கறது மூலமா மக்களுக்கு எதிரான ஒரு சக்தி வந்து அகற்றப்படுது இல்லை, அதுக்கு ஒரு ரோலை பிளே பண்ணியிருக்காருல்ல. ஸோ தப்பு இல்லையே. நான் என்ன சொல்றேன், யாருமே கேள்வி கேட்கல. அது வேற, அவருக்கு ஸ்பீச் தான் மக்கள்லாம் நல்லா ரீச் பண்ண. கரெக்ட்.
பொதுத்தளத்துல அவர் தான் கொண்டு போய் சேர்க்கப்படுறாரு. நம்ம யாரை யூடியூப்ல யாரை பார்த்தாலும் சரி, இப்போ இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சிக்காக சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து சாட்டை வலையொலியில பேசிட்டு இருக்காரு. ஸோ அதுல நீங்க பார்க்கும்போது கம்ப்ளீட்டா இந்த விஜய் ஸ்டாண்ட்ல யார் அடிக்கிறாங்க, விஜய் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்போ ஒரு நடுநிலைவாதியா சாட்டை அவர்கள் இருந்திருந்தாருன்னா இந்த பக்கம் நம்ம சொல்றது மாதிரி மிஸ்மேனேஜ்மெண்ட்டையும் ஒத்துக்கணும். விஜய் கிட்ட மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கு, அவங்க கிட்ட ஆட்கள் இல்லை, ஸோ கூட்டத்தை கட்டுப்படுத்துறது தெரியல, அது ஒன்று. தண்ணி கொடுக்கறது தெரியல, 2. கொள்கை கிடையாது, 3. 4வது என்னன்னா அவங்க கிட்ட டைமுக்கு வரல, 8 மணி நேரம் லேட்டா வந்துட்டாரு, அதுதான் காரணம் 4. இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டா அதானே பேசிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு பக்கம் என்னன்னா அரசு தரப்புல சட்ட ஒழுங்கு சரியா இல்லை, காவல்துறை ஒழுங்கான ஒத்துழைப்பு கரெக்டான இடத்த பிக் பண்ணி கொடுக்கல, காவல்துறை கரெக்டான பாதுகாப்பு கொடுக்கல, காவல்துறை அடிதடி நடத்தினாங்க. இந்த விஷயத்த ஏன் சொல்லல? அவர் வந்து டிஎம்கே கண்டிப்பா அவர் அப்போஸ் பண்றாரு. பட் இந்த நீங்க சொன்ன இந்த 4 பாயிண்ட்ஸையும் ஒரு உயிர் போயிருக்குல்ல. நீங்க இவ்வளவு நாள் வந்து 2009 2.5 லட்சம் உயிர்கள் ஒரு 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 ஸ்ரீலங்காங்கிற ஒரு நாட்டுல இறந்ததை வச்சுதான் நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து அங்கே நம்ம தமிழர்கள் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இறந்ததை வச்சு இங்கே பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. ஸோ அந்த இறப்பை இங்கே பாலிடிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அவர் சொல்றாரு என்னன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரியா இருக்கலாம். விஜய் அவர்கள் இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு செய்த துரோகங்கள் காரணமாக என்னைக்கு வந்து பாலிடிக்ஸ் வந்தாரு, அதாவது கொள்கை கட்சியை வந்து கோமாளி கட்சியா லைட்டா முடிச்சு விட்டாரு லைட்டா விஜய். நான் என்ன சொல்றேன், அப்ப நீங்க அவரை பெருசா நினைச்சு வச்சிருக்கீங்க. அதான் அவங்களோட பெரிய 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பார்ட்டி வந்து நாம் தமிழர். ஆமா, அது ஒரு கொள்கை 2010 ஐடியாலஜிஸ்ட். நீங்க வந்து கொள்கைவாதிகள். கட்சியில உள்ள அத்தனை பேருக்கும் அரசியல் பேச தெரியும். அதாவது அந்த கட்சியில வந்து குரங்கு கூட்டம்னு சொல்றீங்கன்னா இந்த கட்சியில எல்லாருமே அரசியல் பேசுவாங்க நாம் தமிழர் கட்சியில. அப்ப சின்ன பசங்களோட கிரெடிபிலிட்டியும் முடிச்சு விடுறீங்க. சின்ன பசங்களும் இப்படி பண்றாங்க. அப்ப அந்த பக்கம் சாட்டை அவர்களும் ஒரு ஸ்டாண்டை கரெக்டா எடுக்கல. எந்த ஸ்டாண்டை ஒழுங்கா எடுக்கலன்னா யாருக்கு நடுநிலையா இருந்து 2 சைடுல இருக்கிற பாதகம் சாதகத்தையும் பேச வேண்டிய இடத்துல அவர் பேசல. அப்போ பேசின நபர் யாரு? சவுக் சங்கர். ஸோ அப்படி நம்ம அவரெல்லாம் வாடகை வாங்கிய சவுக்கு மெமிக்ரி பண்ணுறது, இரிட்டேட் பண்ணுறது என்னதான் இருந்தாலும் அவர் அந்த டைமிங் எல்லாம் பற்றி பேசுகிறாரா? இப்படி இல்லை, நான் என்னதான் இருந்தாலும் இல்லை, இவர் சவுக்கு கரெக்டாக பேசியிருந்தார். இந்த விஷயத்தில் எப்படி பேசியிருந்தாருன்னா, நீ வந்து எப்படி ஆயுத பூஜையை கொண்டாடலாம். ஆக்சுவலாக வந்து அந்த ஆயுத பூஜை கொண்டாடின டைமில் அந்த கட்சியிலேருந்து அருண் சொல்லிட்டு அருண் சொல்லிட்டு திருச்சியிலேருந்து ஒருத்தவங்க வந்து பேசியிருந்தாங்க. என்னன்னா, எப்படி நீங்கள் வந்து ஆயுத பூஜை எப்படி நீங்கள் கொண்டாடலாம், ஒரு துக்கம் நடந்திருக்கு, உங்களோட கட்சியோட கொடிகள்லாம் அரை கம்பத்தில் பறந்துருக்கணும், ஸோ நீங்கள் எப்படி பொறுப்பட்ட நிலைமையில பேசுறீங்கிறத அவங்க எடுத்து பேசியிருந்தாங்க. ஸோ அப்போ டிவிகேல இருக்கிற குறைய சொல்லியிருக்காங்கல்ல, டிவிகேல இருக்கிற லைக் வந்து புசியானந்த் எப்படி முன்னிலைப்படுத்துறாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க ஐடிவிங்க வந்து போடலாம், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து ஆரோக்கியசாமி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறது எல்லாத்தையும் மைனஸை சொல்றாங்க. ஸோ அங்க உள்ள குறைகளை சொல்றாங்க. வாட் எவர், அவருக்கு வந்து அந்த ஜான் ஆரோக்கியசாமி இடத்த பிடிக்கிறதுக்கு ஆசை இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா குறைய சொல்றாங்க. குறைய சொல்றதுக்கு மூலமா நிமர்த்தி பண்றதுக்காக தான் சொல்றாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அந்த இடத்துல சவுக் சங்கர் ஹஸ் பிளேட் a கிரேட் ரோல் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா குறைய சொல்லியிருக்காரு, திமுகவையும் அடிக்கிறாரு. அப்போ மக்களுக்கு என்ன தோணும்னா, அவன் 2 வருஷம் தான் ஆகுது, இவன் கரெக்டாக இடத்த கொடுத்துருந்தானா, இவன் கரெக்டாக இந்த பக்கம் இவனோட உளவுத்துறை மூலமா கண்காணிச்சு இங்க கூட்டம் வருது, இவங்க கிட்ட மேன் பவர்ல இவங்க தண்ணி வழங்கல அப்படிங்கறத உளவுத்துறை கணிச்சிட்டு இருந்தாங்கன்னா அப்போவே கவர்மெண்ட் வந்து இதை நிப்பாட்ட முடியும். கவர்மெண்ட் நிப்பாட்டாத காரணத்தினாலதான் இங்க வந்து 41 உயிர்கள் போச்சுங்கிறத சவுக் சங்கர் பேசினார்ல, சாட்டை பேசினாரா? பேசல. இடும்பவன் கார்த்தி அவர்கள் பேசினாரா? பேசல. ஸோ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன பசங்களை கூட்டு வச்சு ஒரு ஃபேன்ஸ் மீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மண்டபத்தை புக் பண்ணி அதை ஒரு ஆடிட்டோரியத்தில் வச்சிருக்கலாம். பட் நான் என்ன பார்க்குறேன்னா, டிசர்வ்ஸ்ன்னு தான் நான் பார்க்குறேன். பணம் வாங்கினாரு வாங்கல என்ன இருந்தாலும் சரி, ஃபேமிலி இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அம்மா ஒருத்தங்க இருக்காங்க, வீட்டில் கழிவை ஊற்றுனாங்க, அந்த சாக்கடை கழிவுகளை மனித கழிவுகளை என்ன பண்ணாங்க இந்த திமுககாரங்க காங்கிரஸ்காரங்க இவங்க என்ன பண்ணானுங்க, அவர் அட்டாக் பண்றேன்னு பேர்ல மனித கழிவுகள் வந்து அவர் வீட்டுல வந்து ஊத்திட்டு போயிட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்டவங்க தான் டிஎம்கே. அந்த மாதிரி கழிவுகளை வந்து நம்ம எதிர்க்கிற ஒரு நபரை இந்த நபர்கள்லாம் மற்ற கட்சியினர் வந்து ஆதரிக்கணும்ல. நீங்க வந்து அப்ப நீங்களும் என்ன பண்றீங்க, அங்க திமுக கிட்ட இருந்து ஒரு பணத்தை வாங்கிட்டு நீங்களும் அப்ப என்ன பண்றீங்க, சவுக்கை எதிர்க்கிறீங்க. சவுக்கை எதிர்க்கிறது மூலமா நீங்க யாரை அந்த விஷயத்தை பத்தி பேசினாங்க இல்ல, நாம் தமிழர் கட்சி பேசினாங்க. ஆனா முற்றிலும் சவுக்கை வந்து உடைக்கிறது யாரு? நாம் தமிழர் கட்சி. சவுக்கு வந்து ஒரு வாடகை வாயன், சவுக்கு வந்து ஒரு புரோக்கர் தானே. நான் என்ன சொல்றேன், உண்மையா இருக்கட்டும், நான் திருப்பி சொல்றேன் 80% அவர் 80% ஒரு உண்மையான விஷயத்த 20% பொய்ய கலந்து பேசுறாருல, அது நீங்க பேசுனீங்களா? நீங்க பேசுனீங்களா? திமுக எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கறீங்க எல்லாம் ஓகே ரைட்டு, நீங்க பேசுனீங்களா?
அதுக்கு முன்னாடி நான் வெளிப்படையாக நானும் சொல்றேன், அவர் காசை வாங்கிட்டு தான் பேசிட்டாரு, அது மூலமா தான் இவ்வளவு தூரம் அவரால் சர்வை பண்ண முடியாதுங்க நானும் ஒத்துக்கிறேன், முடியுங்கிறத. 2021 முன்னாடி வரைக்கும் எடப்பாடி ஒரு தற்குறின்னு சொல்லிட்டு பேசினவர், அவர் ஒரு தலைவரே இல்லை, தலைவர் பண்பே இல்லைன்னு பேசினவர் சவுக் சங்கர். இன்னைக்கு அவர் ஒரு தலைவரா உருவெடுத்திருக்காரு, வந்திருக்காருங்கிறத ப்ரமோஷன் பண்றதா சவுக் சங்கர். ஸோ அவர் அது எப்படி டிஃபர் பண்றாரு தெரியுமா? பட் அவரோட செம இது என்னன்னா, அவர் வந்து எல்லாத்தையும் உடச்சி விட்டுருவாரு. அவர் எப்படி அதை டிஃபர் பண்றாரு தெரியுமா? எடப்பாடி அவர்கள் அந்த டைம்ல ஆக்சிடென்டலா முதலமைச்சர் ஆகிறாரு, காலில் விழுந்து ஏதோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ல முதலமைச்சர் ஆயிட்டாரு. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அந்த 4 வருஷத்துல இவங்களோட பெட்டரா தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆமா ஆமா. ஒரே ஆண்டுல கிட்டத்தட்ட 11 மெடிக்கல் காலேஜஸ் கொண்டு வந்தாரு எடப்பாடி அவர். ஸோ 11 மெடிக்கல் காலேஜஸ் கொண்டு வந்து தமிழ்நாட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது. தூத்துக்குடியில 13 கொன்னது, மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதா அவர்களோட தாண்டி நீட்டை உள்ள கொண்டு வந்து. கம்பேரிட்டிவ்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனி ஆட்சி அமைச்சா கண்டிப்பா மக்களுக்கு ஏதாவது நல்லது கண்டிப்பா பண்ணுவார் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் குறை இருந்திருக்கு. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62 பேர் வந்து கள்ளக்குறிச்சியில செத்தது, இன்னொரு பக்கம் 42 உயிர்கள் இங்க போனதுக்கு இறந்ததுக்கு காரணம் ஃபாக்ஸ்கான் ஃப்ராடு தனம், அதை தாண்டி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன்னு உள்ள ஃப்ராடு தனம், அதை தாண்டி இங்க இருக்கிற அரசு பொது உடைமையில இருக்கிற சொத்துக்களை கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பிளஸ் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே பிரைவேட்டுக்கு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னு பேர்ல பிபிபின்னு சொல்லிட்டு பார்ட்னர்ஷிப்ல 100 ஆண்டு 50 ஆண்டுகளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, இப்போ நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பேருக்கு தான் கருணாநிதி அவர்களுடைய பேர் போட்டு கவர்மெண்டோடது. ஆனா அது யாருக்கிட்ட இருக்குன்னா ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்ல பாக்குறோம்ல எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், இதெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா அசோக் லைலாண்டுக்கு கீழே இருக்கிற OHM மொபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கிட்ட கான்ட்ராக்ட் 20 இயர்ஸ் கான்ட்ராக்ட்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அரசாங்கம் இவங்க எதுக்கு இருக்காங்க? அவங்க தான் டிரைவரை போடணும், அவங்க தான் வண்டியை சார்ஜ் பண்ணணும், அவங்க தான் வண்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் த டே பஸ்ஸஸ் would be owned by the company. அந்த பஸ்ஸஸ் எல்லாமே கம்பெனியோட. அப்ப கான்ட்ராக்டா டெண்டர் எடுத்துட்டு அவங்க பண்ணிருக்காங்க. அப்ப கவர்மெண்டோட ரோல் என்ன? நீ பஸ் விடுறியா இல்ல பஸ்ஸுக்கு அந்த டிப்போ மட்டும் நீ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கனா உன் ரோல் என்ன? ஆமா, அரசாங்கத்தோட ரோல் வேலை வாய்ப்பை உண்டாக்குறது, மக்களோட வேலை கொடுக்கறதே அவன் தான். அதை தாண்டி வந்து இப்போ இந்த ராம்கி நிறுவனத்துக்கு இதை கொடுத்தாங்க, தூய்மை பணியாளர்களை வித்தாங்க. ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்கள் பல வந்து ஜோன்களை வந்து சென்னையிலேயே கொடுத்துட்டாங்க, மதுரையில கொடுத்தாங்க. இதை கொடுத்தது எல்லாமே பிரைவேட் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா பிரைவேட்டை நாங்க உள்ள கொண்டு வரோம், வேலையை இப்ப கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஃப்ராட் தான். அரசாங்கம் கட்டமைச்சதே என்னன்னா பிரைவேட்டைசேஷன் தவிர்த்து கவர்மெண்டோட மக்களோட வேலை மக்களாட்சி, அரசு வந்து அரசு துறைகளை அரசு நிறுவனம்ங்கிறதுனால தானே அரசு தேர்ந்தெடுத்தோம். அதுக்கு நாங்க அம்பானி அதானியை நாங்க தேர்ந்தெடுத்துக்கலாம்ல. அவங்க இன்னும் சிறப்பா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிருப்பாங்க, அதுதான் எல்லாத்தையும் காசு கொடுத்து நாங்க. காரணம் என்னன்னா, நம்ம நேத்து வீடியோல பேசினது மாதிரி பாரிஸை விட 5 மடங்கு பெரிய ஒரு சூரிய ஒளி கொள்முதல் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிட், பவர் யூனிட் ராஜஸ்தானா இங்க குஜராத்ல கிட்டத்தட்ட 5 மடங்கு பெருசு. பாரிஸ்ங்கிற ஒரு சிட்டியை விட 5 மடங்கு பெரிய ஒரு யூனிட், பெரிய ஒரு இடத்துல வச்சிருக்கவர் அதானி அவர்கள். நான் அப்ப அவருக்கே ஓட்டு போட்டு போயிருவேன். நீ எதுக்கு? ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு? ஆமா, ஸ்டாலின் அவர்களை விட சிறப்பா அவர் செயலாக்கம் பண்ணுகிறாரு. கரெக்ட். அதனால வந்து அப்படி இருக்கிற பட்சத்துல பல விஷயங்களை உடைச்சு பேசணும் சவுக் சங்கர். லைக் செந்தில் பாலாஜி அவர்களோட விஷயம், அவங்க வந்து அண்ணாமலை அவர்களும் நல்ல ரோல் பண்ணியிருந்தாங்க, சவுக் சங்கர் அவர்களும் ரோல் பண்ணியிருந்தாங்க. செந்தில் பாலாஜியோட வீடு விஷயம், செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிலுக்கு போனதுக்கு முக்கிய காரணமா இருந்தது. அப்படிங்கிற விஷயத்துல ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கேஸ், இந்த விஷயத்துல எல்லாமே பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு லெவல்ல கொண்டு போய் சேர்த்தது வந்து சவுக் சங்கர் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல சாட்டையை ரோல் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க ஆதரிக்க வேண்டிய நபர்களை ஆதரிக்காம உடைக்கிறேன் பேர்ல இன்னொரு எதிரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு ஒரு விஷயத்த நீங்க நம்பிடாதீங்க. நான் யார சொல்றேன்னா, மக்கள் வந்து சாட்டைய சொல்றேன். காரணம் என்னன்னா, அவர் நல்லதான் பேசுறாரு, எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு, வெளியே கொண்டு வர்றாரு, எல்லாம் ஓகே ரைட். அப்படித்தானே 90% உண்மையை தானே பேசுறாரு. 90% உண்மையை பேசுறாரு. ஆனா இன்னொரு பக்கம் உண்மையை பேசுறவங்களை நீங்க எதிர்க்கக்கூடிய நபரை அவரும் எதிர்த்துட்டு இருக்காரு, அவரை நீங்க எதுக்கு உடைக்கணும்? எனக்கு கேள்வி என்னன்னா, 2 பேர் இருக்கீங்க, நோஸ் கட் பண்ணிட்டாங்க, அது ஒரு வருத்தம் இல்லை. 2 பேர் இருக்கீங்க, 2 பேருமே ஆப்போசிட்ல ஒரு எதிரி இருக்காங்க. ஒரு பொதுவான ஒரு எதிரி யாருன்னா திமுக ஆளுங்கட்சி. அவரை தான் நீங்க உடைக்கணும். இந்த நபர் சவுக் சங்கர் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னா விஜய்க்கு. ஒரு ஸ்டாண்டு விஜய் எடப்பாடி 2 பேருமே எதிர்கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த பக்கம் நீங்க வந்து விஜயையும் தம்பின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, நாம் தமிழர் கட்சி அதையும் தேடிட்டு இருந்தாங்க. விஜயையும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எடப்பாடி அவர்களோட ஆட்சியும் நல்ல ஆட்சி தான் அப்படிங்கிற சர்டிபிகேட் கொடுத்தவர் சீமான் அவர்கள். எடப்பாடி அவர்கள் சித்தப்பா பெரியப்பான்னு கொண்டாடினவங்க இவங்க தான், ஏன்னா வந்து தமிழர்னால. ஸோ அப்போ நீங்க 2 பேருக்குமே வலை வீசின நபர்கள் தான் நாம் தமிழர் கட்சி.
ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இவர் கூட சேர்ந்து இவங்க கூட ஒரு கூட்டாட்சி அமைச்சு அப்போ அவங்கள அடிக்கிறதுக்கான வேலையை தானே அவங்க பண்ணியிருக்கணும். மாறி மாறி எல்லாருமே அவங்க ஒத்துக்கலாம். உங்களுக்கு ஜெயிக்கிறது தானே உங்களோட மோட்டிவ். சவுக் சங்கரும் அதான் பண்றாரு, ஸ்ட்ராட்டஜி. இந்த பக்கம் இவர் சாட்டை துரைமுருகன் அவர்களும் ஆரம்பத்தில் ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான், சாட்டை துரைமுருகன் மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் ஆரம்பத்தில் ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் தம்பியை உள்ள கொண்டு வந்துடுறான்னு பார்த்தாரு. நடந்துச்சா? நடக்கல. அரசியல் எதிரி நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது. ஸோ அதுக்காக நீங்க வந்து அவர் வந்து நம்மளை விஜய் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக இவங்க வந்து ஒட்டுமொத்தமா வெறுக்கணும், வெறுப்பை கக்கணும்னு பேர்ல இந்த அளவுக்கு இந்த கரூர் விஷயத்துல பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை கரெக்டா டீல் பண்ணவர் யாருன்னா, கரெக்டா நடுநிலையா பேசின நபர் நான் யார் பார்த்தீங்கன்னா, காசை வாங்கினார் வாங்கல. ரெண்டாவது எனக்கு பார்க்க எப்படி தோணுச்சுன்னா, சீமான் அவர்கள் பாதிக்கப்பட்டார் விஜய்னால, அதனால தான் அவர் புலம்பிட்டு இருந்தாரு. 16 அவர் அதுல நடுநிலையா இருந்திருக்கலாம். அவர் நான் என்ன சொல்றேன், 16 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ்டு லீடர் சீமான், மிகப்பெரிய பேச்சாளர், விஜயை தாண்டி கொள்கைவாதிகள் அனைத்துமே. அவர் போய் விஜய் என்ன உடைச்சிட்டாருங்கிறது வருத்தப்படணுமா வேணாம்? அப்படி ஒரு வருத்தப்பட்டு விஜய் அவர்கள் வரதுக்கு முன்னால என் தம்பி வரேன் இல்ல, நான் சொல்லி நீங்க உங்களுடைய ஒரு கிரெடிபிலிட்டியை தான் லூஸ் பண்ணிட்டீங்க. ஆமா, அப்பவே லூஸ் பண்ணிட்டாரு. நான் சொல்றேன், வீட்டுல இருக்கிற தம்பி தப்பு பண்ணிட்டா, அண்ணன் திருத்த தானே செய்யணும் தவிர வீட்டுல இருந்து ஒட்டுமொத்தமா ஓரங்கட்டி அடிச்சு உரட்டக்கூடிய விஷயத்தை தான் இவங்க பண்ணாலும் கொஞ்சம். அதனால வந்து நான் அந்த விஷயத்துல சவுக் சங்கர் அவர்களுக்கு தான் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் அள்ளி கொடுக்கணும். இந்த பக்கம் வந்து இவங்க எதிர்க்க வேண்டிய எதிரியை அடிக்காம லாஸ்ட்டாக அந்த சட்டமன்ற மேடையில் வந்து தந்தி டிவியோட விவாத நிகழ்ச்சியில் பேசுனது மாதிரி எதிரியை அடிக்கிறத தாண்டி உதிரியை தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு யாரை எதிர்த்தாங்கன்னா விஜய் அவர்களை. ஸோ நீங்கள் உதிரியை அடிக்கிறது எல்லா கட்சி இது எலெக்ஷன்லேயே உதிரியை தான் அடிச்சிட்டு இருக்கீங்க, எதிரியை அடிக்கவே இல்லை. காரணம் என்ன, எதிரி அடிச்சாதான் நீங்க அந்த இடத்துல போய் ஆட்சி அமைச்சு நீங்க வந்து கப்பல் படையோ நெய்தல் படையோ இல்ல வந்து மக்களுக்கு ஆடு மேய்க்கிறவனுக்கு அரசு துறையோ நீங்க கொடுக்க முடியும். அது நடக்கணும்னா எல்லாரும் ஒண்ணு சேரணும். பிராக்டிக்கலா அதான் நடக்கும். சரி, இல்லாத பட்சத்துல அந்த நிகழ்ச்சியில அந்த குட்டி பையன் பேசுறான், 2001 எங்க அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறார். சீமான் அவரோட போட்டோ போட்டு 2001 எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகிறார். அதை பத்தி தம்பி வந்து அரசியல் தெரிஞ்ச தமிழர் தான், அவர் கூட இப்படி அதான் எனக்கு அந்த பையனே உங்களை கலாய்க்கிற மாதிரி பேசுறான். ஸோ அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கிற பல பேரோட போட்டோவை போட்டு அங்கே பேசும்போது சீமான் அவரோட போட்டோ வரும்போது 2001ங்கிற ஒரு பேச்சு வருது. ஸோ அப்படிங்கிற விஷயம் வரும்போது சவுக் சங்கர் அவருடைய ஃபேன்ஸ் மீட்டுங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கண்டக்ட் பண்ணதுல லைக் ஹி டிசர்வ்ஸ் தான் அந்த ஒரு விஷயம். இந்த அளவுக்கு வீடியோ ரீச் ஆகுறது, மக்கள் கிட்ட போய் சென்றடைகிறது, அதுல வந்து செய்திகள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஒரு விஷயம் வந்து நான் அவருக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். பேசாம அவரே ஏதாவது கட்சி தொடங்கிருக்கலாம் நினைக்கிறேன். அவருக்கு ஃபேன்ஸ் கிளப் வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு ஃபேன்ஸ் கிளப் தொடங்கிட்டாங்க. அதனால வந்து இருக்கலாம் ஃபேன் பேஜஸ். நாளைக்கு கட்சி இப்போ யூகம் அமைக்கிறதுக்காக ஜான் ஆரோக்கியசாமி இடத்த கைப்பற்ற இருக்காரு. ஆல்ரெடி வந்து அங்க பிரசாந்த் கிஷோர் வந்து யூகம் அமைச்சிட்டு இருந்தவரை கடைசி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷன்ல நிக்கிற அளவுக்கு அவர் வந்துட்டாரு. ஸோ இருக்கலாம், முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆசை இருக்கலாம். ஆசை யாரை விடும் அப்படிங்கிற பட்சத்துல அது அனைவரின் மனதிலும் வேரை விடும். கரெக்ட், அனைவரும் மனதிலும் வேரை விடும். சோ அது சவுக் சங்கர் அவருடைய மனதிலையும் வேரை விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள காரணம் என்னன்னா, இஸ் ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் இன் ஹிஸ் ஃபேமிலி. அவரும் அவருடைய அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவரும் யோசிக்கலாம், அவரும் தமிழர் தானே. கரெக்ட், அவர் நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு அவரும் விருப்பப்படலாம், அதுக்கும் பணம் தேவைப்படலாம், அது மூலமா தன்னுடைய வாய் மூலமா பணத்தை சம்பாதிக்கலாம். சம்பாரிச்சது மூலமா 80% உண்மையை சொல்லி 20% பொய்யை சொல்லி தான் அவர் மக்கள் கிட்ட கொண்டு போய் கன்வே பண்றாரு. சோ ஐ ஃபீல் இட்ஸ் ரைட். எதிர்க்க வேண்டிய எதிரியை தான் எதிர்க்கிறாங்க. ஆனா இன்னொன்னு சொல்றேன், ஸ்ரீமதி அவருடைய விஷயத்துல, ஸ்டெர்லைட் விஷயத்துல அவர் எடுத்த முடிவுகள் ரொம்ப தவறான முடிவுகள் தான். அவரோட கிரெடிபிலிட்டியா அவர் லூஸ் பண்ண எல்லா பப்ளிக் எல்லாம் அவரை எதிர்பார்த்தாங்க. ஆனா இனிமே வர்ற காலத்துல அது இருக்காதுன்னு நம்புறேன். இந்த ஃபேன்ஸ் மீட்டிங் இஸ் கம்ப்ளீட்லி டிசர்வ் தான். அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் நீடிச்சு நல்ல ஒரு மக்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பீங்க உங்களோட சவுக்கு மீடியா மூலமா. தாண்டி இன்னும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு நல்ல ஒரு வலுவான ஒரு பலமாகவும் இருப்பீங்க நம்புறேன். நல்ல ஒரு ஆட்சி அமையட்டும் உங்களுடைய வாய் மூலமா. நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்களா செய்தி மூலமா, நல்லது அமையட்டும்ங்கிறத இத்துடன் இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.